ஆமா ஆமா நான் சொல்லிட்டேன்ல. இல்ல நான் சொல்றத கொஞ்சம். என்ன இசை, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? ஆமாக்கா. என்னாச்சு? ஆமா, சக்சஸ் ராகவ். என்னாச்சு இசை? இவ்வளவு இவ்வளவு சந்தோஷமா நான் பார்த்ததே இல்லையே. என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து சொல்லுக்கா. ரம்யா போன் பண்ணா. அப்படியா? என்ன சொன்னா? என்னால நம்பவே முடியல ராகவ். இவ்ளோ நாள் இல்லாம இப்ப எப்படி அப்படியே திடீர்னு மனசு மாறினான்னு என்னால உண்மையாவே நம்ப முடியல. வாவ். அவளுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கான். எல்லா உண்மையுமே சொல்றேன்னு சொன்னா அவ. இப்ப என்ன உடனே அவ வீட்டுக்கு வர சொன்னா. அவ பேச்சுல பொய் இல்ல, உண்மையை சொல்லணுங்கிற தவிப்புதான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ராகவ். சூப்பர் இசை. இது ஒரு ஹாப்பியான நியூஸ் தான். அக்கா, எவ்வளவு சந்தோஷமான நியூஸ் அக்கா. நம்ம பிளான் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் சொன்னேன்ல, குற்ற உணர்ச்சியில அவ ஒரு நாள் உண்மையை சொல்ல வருவான்னு. அக்கா, ரம்யாவே வர சொல்லிருக்கானா உண்மையை எல்லாரும் முன்னாடியும் சொல்றதுக்காக தான் வர சொல்லிருப்பா. நீ இப்பவே போய் ரம்யா கிட்ட பேசி எப்படியாவது மண்டபத்துக்கு கூட்டிட்டு வா. அத்தை கிட்டையும் எல்லார்கிட்டையும் அந்த ஸ்ரீஜா பண்ண ஃப்ராடு தனத்தை நிரூபிக்கலாம். ஆமா இசை, அந்த ரம்யா வந்து அவ வாயாலே ஸ்ரீஜா பண்ணத சொல்லணும். அக்கா சீக்கிரமா போக்கா, நேரம் இல்ல. முதல் முகூர்த்தத்துல ஸ்ரீஜாக்கும் விஷாலுக்கும் தான் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்குள்ள எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். சீக்கிரம் போய் ரம்யாவை கூட்டிட்டு வாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். வா ராகவ். விஷால் வாப்பா. வாங்க. அம்மா, எதுக்குமா இந்த காவி ட்ரெஸ் போட சொன்னீங்க? இல்லப்பா, காசிக்கு போறது ஒரு சம்பிரதாயம், அதுக்குதான். ரெண்டு மாப்பிள்ளைகளும் காசி யாத்திரை போக ரெடியா? காசி யாத்திரையா? நாங்க காசி யாத்திரைக்கு எதுக்கு போனோம்? இவ்வளவு நாள் பிரம்மச்சரியா இருந்து இப்ப இல்லற வாழ்க்கைக்குள்ள போக போறீங்கல்ல, அதுக்காக உங்களை எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. இல்லங்க, யாரும் கிண்டல் பண்ணலையே. ராகவ், ஐயர் காசி யாத்திரை சம்பிரதாயத்தை பத்தி சொல்றாரா? சரியா? சரிப்பா. மாப்பிள்ளைங்க நீங்க ரெண்டு பேரும் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் காசிக்கு போறேன்னு சொல்லிட்டு போகணும். பொண்ணோட அப்பாவோ தாய் மாமாவோ யாராவது வந்து போகாதீங்க மாப்பிள்ள, நாங்க எங்க பொண்ணு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தரோம், நீங்க கேட்டதெல்லாம் தரோம், நீங்க இல்லற வாழ்க்கைய நல்லபடியா வாழ்ந்து கடைசி காலத்துல எங்க பொண்ணோட சேர்ந்து காசிக்கு போங்கன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. எங்களால முடியாது, நாங்க போக போறோம்னு சொல்லணும். திருப்பி அவங்க கூப்பிடுவாங்க. கடைசியா நீங்க சரி சம்மதிக்கிறோம்னு சொல்லணும். நீங்க அவங்கள உள்ள கூட்டு வந்துடணும். இதான் சடங்கு. சம்பந்தி, ரெண்டு மாப்பிள்ளையையும் நீங்களே சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிட்டு வாங்க. கவலையே படாதீங்க, நான் சமாதானப்படுத்திக்கிறேன். வாங்க வாங்க. மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் காசி யாத்திரைக்கு போங்க. எங்களுக்கு கல்யாணத்துல விருப்பம் இல்ல, நாங்க காசிக்கு போறோம். வாடா போலாம். இருங்க, போங்க, போய் சொல்லி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. வாங்க மாப்ள. என்ன மாப்ள? உள்ள வாங்க. இருங்க, உங்களுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்ப எதுக்கு காசிக்கெல்லாம் போயிட்டு? என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்க்கையை நடத்துங்க. கடைசி காலத்துல காசிக்கெல்லாம் போயிட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் நான் பண்ணி தரேன். இப்ப நீங்க ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணிக்கங்க. இல்ல இல்ல இல்ல, நாங்க வர மாட்டோம். நாங்க காசிக்கே போயிடுறோம். மாப்ள இதெல்லாம் சொல்லாதீங்க மாப்ள. காரு பங்களா எல்லாம் வாங்கி தரோம் மாப்ள. கொஞ்சம் இருங்க, நான் சொல்றது கேளுங்க, போகாதீங்க. இல்ல இல்ல, அதெல்லாம் என்கிட்ட இருக்கு, நான் காசிக்கு போறேன். மாப்ள போகாதீங்க. இல்ல செஞ்சு உள்ள வாங்க மாப்ள, உங்களுக்கு தேவையானதை நாங்க பண்ணி தரோம். என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கங்க. முடியாது. போதுண்டா, உன் மாமா தான் அவ்வளவு சொல்றாருல்ல, போயே அவர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கும். சரி பாட்டி, உங்களுக்காக ஒத்துக்கிறோம். உங்க பொண்ணுங்கள நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஓகே. டேய் விஷால், நீயும் சொல்லு. சரி மாமா. ஸ்ரீஜா என்னோட ஃப்ரெண்டு. அவ லைஃப் மேட்டர்னு உதவி கேட்டதுனால தான் நான் ஹெல்ப் பண்ணேன். ஆனா அது தப்புன்னு பின்னாடி தான் புரிஞ்சுது. அதுக்கப்புறம் நடக்கிற எதுவுமே என் மனசுக்கு சரியா படல.
எப்பவுமே ஒரு டென்ஷன், பயம். இப்படியே விட்டா நான் டிப்ரெஷனுக்குள்ள போயிருவனோன்னு பயமா இருக்கு. அதான் உங்களை வர சொன்னேன். இங்க பாருங்க, உங்க பேச்சிலேயே உங்க மனசு எனக்கு புரியுது. உண்மைய சொல்லிட்டா உங்களை எதுவும் பாதிக்காது. நீங்க உண்மைய சொல்லுங்க. உங்க மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம். ஆ, சரி இசை. அன்னைக்கு நைட்டு ஸ்ரீஜாக்கும் விஷாலுக்கும் நடுவுல தப்பா எதுவுமே நடக்கல. ஸ்ரீஜா விஷாலோட ட்ரிங்க்ஸ்ல எதையும் மிக்ஸ் பண்ணதுனால போதை ஏறி விஷால் அப்படியே தூங்கிட்டாரு. பக்கத்துல படுத்துக்கிட்ட ஸ்ரீஜா தன்னைத்தானே அவளை அலங்கோலப்படுத்திக்கிட்டா. அத நான் தான் அவளுக்கு போட்டோ எடுத்து கொடுத்தேன். கண்முழிச்ச விஷால் கிட்ட அழுது சீன் போட்டு டிராமா பண்ணி தப்பு நடந்துச்சு அப்படின்னு அவரை நம்ப வச்சா அவரும் முழுசா அதை நம்பிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஹாஸ்பிட்டல்ல நிஜமான ரிப்போர்ட்ஸ மாத்தி வேற தப்பான ரிப்போர்ட்ஸ மாத்த வச்சதும் அவளோட வேலைதான். இசை, ரொம்ப சாரி இசை. பரவாயில்ல ரம்யா, இது எல்லாமே எனக்கே ஓரளவுக்கு தெரியும். சில விஷயங்களை நானே கெஸ் பண்ணேன். ஆனா நீங்க வாய் விட்டு சொன்னாதான் அது அங்க எல்லாருமே நம்புவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், அது சொன்னா இன்னும் ஷாக் ஆயிடுவீங்க. என்ன விஷயம்? ஸ்ரீஜா விஷால் அடையறதுக்கு இந்த அளவுக்கு முயற்சி பண்றதுக்கு காரணம் அவர் மேல இருக்கிற லவ்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை அது கிடையாது. ஸ்ரீஜா விஷால லவ் பண்ணவே இல்ல. எல்லாமே நடிப்பு தான். என்ன சொல்ற? நடிப்பா? ஆமா, ஸ்ரீஜாவோட அம்மா அவ சின்ன பொண்ணா இருக்கும்போதே தூக்குல தொங்கி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அப்படி சாகிறதுக்கு விஷாலோட அம்மா சுபத்ரா தான் காரணமா. அதே மாதிரி அந்த சுபத்ராவும் தூக்குல தொங்கணும். அப்பதான் தன்னோட அம்மா சாவுக்கு பழி தீருன்ற திட்டத்தோட தான் அந்த ஸ்ரீஜா விஷால லவ் பண்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஐயோ கடவுளே! அதுக்கான முதல் கட்டமா விஷால லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகளா அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அந்த குடும்பத்தை சின்ன பின்னமாக்கணும். அதுதான் ஸ்ரீஜாவோட மாஸ்டர்.